வணக்கம் நேயர்களே. 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 8 சுற்று போட்டியில் கடைசி போட்டி இன்றைய தினம் நடைபெறுகிறது. இது இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி அடுத்த சுற்றுக்கு, அதாவது அரையிறுதிக்கு தகுதி பெறும். மேற்கிந்திய தீவுகளை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. அதே போன்று இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைந்து சிம்பாப்வேக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது. இரண்டு அணிகளும் புள்ளிகள் பட்டியலில் தலா 2 புள்ளிகளுடன் சமநிலை வகிக்கின்றன. இந்த நிலையில் இன்று வெற்றியீட்டக்கூடிய அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுக் கொள்ளும். எவ்வாறாயினும் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இந்திய அணிகளை எடுத்துக்கொண்டால் 30 சர்வதேச 20 போட்டிகளில் விளையாடி இருக்கிறார்கள். இந்தியா 19 போட்டிகளிலும், மேற்கிந்திய தீவுகள் 10 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. இன்றைய போட்டி நடைபெறக்கூடிய ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் இந்தியாவும் மேற்கிந்திய தீவுகளும் இதுவரை 4 சர்வதேச 20 போட்டிகளில் மோதியுள்ளன. அந்த 4 போட்டிகளையும் இந்தியாவே வெற்றி கொண்டுள்ளது. ஜோஹானஸ்பர்கில் 6 விக்கெட் இழப்புக்கு 245 ஓட்டங்களை குவித்து மேற்கிந்திய தீவுகள் அணி இந்தியாவுக்கு எதிரான அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையை பதிவு செய்துள்ளது. மும்பை வான்கடை மைதானத்தில் 2019 ஆண்டு நடைபெற்ற போட்டியில் இந்தியா 3 விக்கெட் இழப்புக்கு 240 ஓட்டங்களை குவித்து மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையை நிலைநாட்டியிருக்கிறது. 2022 ஆண்டு 138 ஓட்டங்களுக்கு இந்தியா சகல விக்கெட்டுகளையும் இழந்திருக்கின்றமை மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக இந்தியா பெற்றுக்கொண்ட குறைந்தபட்ச ஓட்ட எண்ணிக்கையாகும். சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியை பொறுத்தவரை இஷான் கிஷான், சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, சிவம் டுபே, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா இவர்கள் துடுப்பாட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வீரர்கள். கடந்த சிம்பாப்வேக்கு எதிரான போட்டியில் அபாரமாக சகல வீரர்களும் சிறப்பாக துடுப்படுத்தாடி 259 ஓட்டங்களை குவித்தார்கள். அதே போன்று இன்றைய போட்டியிலும் துடுப்பாட்டத்தில் பிரகாசித்தால் மாத்திரமே இந்திய அணியால் சிறந்த இலக்கை அடைய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பாக இந்திய அணியின் பந்து வீச்சு கடந்த போட்டிகளில் அவ்வளவு சிறப்பாக இருக்கவில்லை. மேற்கிந்திய தீவுகளை பொறுத்தவரை மேற்கிந்திய துடுப்பாட்ட வீரர்கள் அதிரடியாக துடுப்படுத்தாடக்கூடியவர்கள். அணித்தலைவர் சாய் ஹோப், சிண்ட்ரோன் ஹெட்மயர், ரோவன் பவல், பிரெண்டன் கிங் ஆகியோர் துடுப்பாட்டத்தில் அதிரடியாக இருக்கக்கூடியவர்கள். அதே போன்று ஷபோன் ரதபோர்ட், ரோஸ்டன் சேஸ், ரொமாரியோ ஷெப்பர்ட் உள்ளிட்ட சகல துறை வீரர்கள் துடுப்பாட்டத்திலும், ஜேசன் ஹோல்டர் போன்ற வீரர்கள் பந்து வீச்சிலும் பிரகாசிக்கக்கூடிய வீரர்கள். எனவே மேற்கிந்திய தீவுகளை இந்தியா வெற்றி கொள்ள வேண்டுமானால் இன்றைய தினம் துடுப்பாட்டத்தில் சிறப்பாக ஓட்டங்களை குவிக்க வேண்டும். பந்து வீச்சிலும் சகல துறைகளிலும் ஆற்றல்களை வெளிப்படுத்தினாலே மேற்கிந்திய தீவுகளை வெற்றி கொள்ள முடியும் என்ற நிலைமை காணப்படுகிறது. இந்திய அணியின் முக்கிய ஒரு வீரராக இருக்கக்கூடிய ரிக்கு சிங் தனது தந்தையின் மறைவிற்கு சென்றிருந்தார். அவர் அணியை விட்டு பிரிந்திருந்தாலும் மீண்டும் இந்திய குழாத்துடன் இணைந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே அவரும் இன்றைய போட்டியில் விளையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.